இ-பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் ரொம்பவே முக்கியமானது. ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன்னா என்னென்னா எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறது. ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணலான்னா, ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் MOM வெரிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வரும். MOM வெரிஃபிகேஷன்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. லேர்ன் மோர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ செலவாகும், எப்படி பண்ணுறதுன்றதை உங்களால் அங்கே பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நான் எப்படி பண்ணுறதுன்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம போகலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லேர்ன் மோர் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் வெரிஃபிகேஷன் பாக்ஸை கிளிக் பண்ணணும். ஏன்னா நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணணும். கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ உங்களுக்கு எதுவோ அதை இங்கே கொடுத்துட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட காலேஜோட நேமு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டோட PDF, எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் PDF, அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி போடணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இமெயிலில் ரிசீவ் ஆகிடும். யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா வரைக்கும் செலவாகும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கெட் ஸ்டார்டட் கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட்டு நேம். ஸோ நான் கெட் ஸ்டார்டட் கொடுத்து உள்ளே போகிறேன். கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ். அந்த இமெயிலுக்கு தான் உங்களுக்கு அந்த சப்மிட்டட் அப்புறம் அந்த ரிப்போர்ட் எல்லாமே வரும். ஸோ அதனால் இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட வீட்டு அட்ரஸ். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் சர்வீசஸ்னு கொடுக்கும். அதில் நீங்கள் 1 கிளிக் பண்ணிவிட்டு எஜுகேஷ்னல் வெரிஃபிகேஷனை டிக் பண்ணிக்கோங்க. கீழே ஹேவ் அன் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரே காலேஜில் பேச்சுலரும் மாஸ்டர்ஸும் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பார்ட். ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போயிடும். இதில் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ். மோஸ்ட்லி நீங்கள் டெபிட் கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். கிரெடிட் கார்டுன்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் டெபிட் கார்டு கொடுத்து போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். டெபிட் கார்டு கொடுத்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் சப்மிட்டட்னு வரும். தேங்க்யூ ஃபார் ப்ரொவைடிங் யுவர் இன்ஃபர்மேஷன், தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் யுவர் டீட்டெயில்ஸ் இமீடியட்லின்னு இந்த மாதிரி ஒரு இமெயில் வரும். ஸோ இது 20 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் முடிச்சுருவாங்க. உங்கள் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் எங்கள் சைட்லேயும் நாங்கள் பண்ணித்தரோம். உங்களுக்கு பண்ணுறதுனா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். Thank you.